வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ், டீயோட கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலக் பக்கோடா. பாலக்னா கீரை, பாலக் கீரைன்னு கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு பண்ணுறது. இல்லை எங்களுக்கு பாலக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாரதான் கீரை கூட வச்சு பண்ணலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது. குழந்தைகளெல்லாம் கீரையை சாப்பிட வைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி பக்கோடா மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னா அவள் கண்டிப்பாக சாப்பிட்ருவா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, 2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கப் கடலை மாவுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு அரிசி மாவு போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அது போடுறேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் நல்லா திருகி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. கையால் அப்படி நல்லா நசுக்கிட்டு இதில் போட்டுருங்க. தனியா இந்த மாதிரி கையால் தேய்ச்சோன்னா அப்படி உடஞ்சி போயிடும். இந்த உடச்சிட்டு இதில் போடணும், அவ்வளோதான். கொத்தமல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமத்தையும் இந்த மாதிரி உள்ளங்கையில் எடுத்துட்டு தேய்ச்சிட்டு போட்டுருங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதனால் காரப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பக்கோடாக்கு தேவையான உப்பு. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, சோடா உப்பு, நம்ம இந்த சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். எண்ணெயை சுட பண்ணிப்போம். இதெல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, கீரை, பாலக்கீரை. இதுதான் நல்லா வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இனிஷியலி தண்ணி விட வேண்டாம், அப்படியே பிசைங்கோ. அப்புறம் பிசைய ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நம்ம பார்த்தெல்லாம் இந்த கீரையில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே இதை பிசைஞ்சுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்கோ. தண்ணி ஹார்ட்லி என் கையால் 1 கை 1.5 கை தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்கோ, ஏன்னா அது பக்கோடாவாக வராது, அப்புறமா சாஃப்டாக ஆகிடும் அது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி கிள்ளி போடுற மாதிரி இருக்கட்டும், இப்படி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சுண்டு இதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கிள்ளி போட்டுருங்க. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஸோ இதுவும் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோட கூட இதை இப்போ இருக்கிற எல்லா நாளுமே லாக்டவுன் தான், ஆற்றுல தான் இருக்கா. ஸோ கீரை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதான ஒரு கீரை கிடைக்கும். ஆனால் சொல்கிற மாதிரி 10 மணிக்குள்ளே எல்லாம் வாங்கணுங்கிறா. 10 மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது கீரையெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை ஏன்னா இந்த மாதிரி நாளில் ஏதாவது கீரை இல்லாமல் சாப்பிடணும் நம்ம.
ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த கீரை இடத்துல வேறு நாங்கள் ஏதாவது போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதே மாதிரி நீங்கள் புதினா போட்டு பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். பட் புதினா போடுறச்சே அந்த இதில் வந்துட்டு நீங்கள் கரம் மசாலா போடாதீங்க. ஏன்னா புதினாவோட வாசனையே இதாகாது போய்டும். ஸோ ரெகுலராக நீங்கள் புதினா, தனியா அதெல்லாம் மட்டும் போட்டு பக்கோடா மாதிரி பண்ணலாம். நீங்கள் இதுக்கும் என்ன தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா கெச்சப்போட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே ஆனியன் வடை எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்துதான் உங்களுக்கு எல்லாருக்கும். அதுவும் நான் உங்களோட ஃபீட்பேக் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுவும் ஆனியன் வடை மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இந்த ஓசையெல்லாம் அடங்கி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தது எடுத்துடலாம். நம்ம இதில் கார்லிக் வேணுங்கிறவா நீங்கள் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம். ஸோ ரெடியாக எடுத்து நல்லா ஜோராக ஸோ இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துகிட்டு ஜம்முன சாஸோட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.